கும்பம் இவங்க ஒரு சுயம்புனே சொல்லலாங்க. தான் தோன்றி யார் தயவும் இல்லாமல் பெரும்பாலுமே ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். பெரும்பாலுமே கும்பராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான கஷ்டப்படக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதால வாழ்க்கையில் அற்புதங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் கும்பராசி என்பவர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. இதனாலேயே இயல்புலேயே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு பிறப்புலேயே வளர்ந்துருன்னே சொல்லலாம். கும்பராசிக்காரங்க இழகுன மனசுக்கு சொந்தக்காரங்க தான், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. யார் தயவும் இல்லாமல் இஷ்டப்படி வளர்ந்த ஆளாகி உச்சத்தை அடையக்கூடியவங்க இவங்க தாங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆதரவு காட்டுவாங்க, சொந்த பந்தம் வேணும்னு நினைப்பாங்க, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க மனசில் பாதிப்பு உண்டாக்கிக்கிட்டிங்கன்னா எந்த நபராக இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நட உட பாவனையில் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே மனோபாவங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திடமான மனப்பாவம் கொண்டவங்க. காற்று ராசியாக இருக்கிறதால அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டு. எந்த அளவுக்கு திடமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சில நேரங்கள் குழப்பம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தனித்தன்மை வாய்ந்த பழக்க வழக்கம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்க சாதாரண பேசுகிற விஷயம் கூட இவங்க பேசக்கூடிய வார்த்தைங்கிறது ஒரு சுவாரஸ்யம் நிறைஞ்சு தான் இருக்கும். மற்றவங்களை கவர்ந்துருக்கிற மாதிரி சட்டுன்னு எல்லாரும் ஒட்டிக்கிற மாதிரி தான் பேசக்கூடிய வார்த்தைங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திறமைங்கிறது ஏகப்பட்ட திறமை உங்களுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும், ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்த தான் தெரியாது. தாயோ இல்லைன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணையோ யாராவது மூலமாக நண்பர்கள் மூலமாக தான் இவங்களுடைய திறமைங்கிறது வெளிப்படுன்னு சொல்லலாம். அப்படி திறமை வெளிப்படுறப்ப அது அபாரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கும்பராசி அன்புகளை இந்த குடத்தை மாதிரியான அமைப்பு தானே. ஏன்னா குடத்தில் என்ன இருக்குங்கிறத அதை உள்ளே எட்டி போய் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்கள் ஏகப்பட்ட திறமை உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்த தான் தெரியாது. அப்படி வெளிப்படுத்துகிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சய மாற்றம் தான். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டைத்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த கும்பராசி அன்புகள்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த கும்பராசி அன்புகள் சமுதாயத்து மேலே ஒரு உயர்வான நோக்கங்கிறது அமைஞ்சிருக்கும். எப்போதுமே சமுதாயத்து மேலே பார்வை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை மேலே குடும்ப உறுப்பினர்கள் மேலேயும் அதிகப்படியான அன்புங்கிறது உண்டு, ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாது. வாழ்க்கை துணைக்கிட்ட தன்னோட அன்பை சரியாக வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுய சிந்தனை சுயநலம் பார்க்காம பாடுபடக்கூடிய தன்மை, ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை, உறுதியான மனப்பான்மை, இதை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு மற்றவங்க சொல்லித்தர வேண்டியதே இல்லை. தன்னிச்சையாக செயல்பட்டு ஒரு காட்டு செடி மாதிரி வளர்ந்து எல்லாத்துலேயுமே சரி செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள் இயற்கையிலேயே ஒரு புத்திசாலிகளும் கூட. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை எதுவாக இருந்தாலும் சிறப்பான யோகங்கிறது உண்டு. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு கோடீஸ்வர யோகங்கிறது கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையுங்க. கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான மாற்றங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாம். அது எந்த மாதிரியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றது நல்லது. குலதெய்வ வழிபாடு மாதிரி முன்னோர் வழிபாடு செய்கிறது நல்லது. கும்பம்னு சொன்னீங்கன்னா ஒரு தெய்வ ஆற்றல் தெய்வ பலம் நடந்திருக்கக்கூடிய ராசி. நீங்கள் ஒரு சக்தி நிறைஞ்ச ஆலயத்துக்கு எல்லாமே போகிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு, கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வைத்தியநாதரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். வைத்தீஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மேலான பலன் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து 9 பௌர்ணமி நாட்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் இழுப்பை தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு இங்கே வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு மா கோலம் நீங்கள் போட்டு வழிபாடு செய்யணும். மா கோலம் இட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதும் வீட்டிலையும் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவில் நினச்சி குலதெய்வத்தை நினச்சி கோலம் இட்டு அதில் மாவிளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல போராட்டங்கிறது மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பொன்னான நேரங்கிறது வந்துடுன்னு சொல்லலாம். அதனால் வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள். ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், குறிப்பாக இந்த கால்கள் அடிபட்டிருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடையக்கூடிய பாக்கியங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்துருன்னே சொல்லலாம். இனி தொடர்ந்து கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.
கும்பராசி அன்றர்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. ஒரு முன்னேற்றம் நிறைஞ்ச வாரம் தான். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது இருக்கும். ஒரு முயற்சி கையில் எடுக்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பல முறை நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் சோர்வு மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. எந்த விஷயத்திலும் நிதானமாக நடந்துக்கிட்டாலே போதும், அவசரப்படாமல் செயல்பட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். உறவு வகையில் நண்பர்களை இந்த நேரம் உதாசனப்படுத்தி பேசுகிறாதீங்க. பொறுமையாக கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொறுமையாக கையால் பாருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் ஏற்கனவே உங்கள் மேலே ஏதாவது ஒரு வீண் பழியை கொண்டு வரணும்னு தான் கங்கணம் கட்டக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தன்மையாக நடந்துக்கு பாருங்கள். ஏன்னா இது சாதாரண விஷயமும் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த நேரம் சில பல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தையில் கொஞ்சம் இந்த நேரம் கட்டுப்பாடு வேணும். தடித்த வார்த்தையை எந்த இடத்துலையும் உபயோகப்படுத்தாதீங்க. பெரியவங்களுடைய பேச்சு அனுபவசாலிகளுடைய பேச்சு இந்த நேரம் நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது தான். தினமுமே இந்த நேரம் ஒரு சின்ன ஒரு பயிற்சி, யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். ஒரு மன அமைதிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே செவ்வாய் தொடர்ந்து நீ பார்க்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஏற்கனவே ஒரு விரக்தி ஏமாற்றத்தோடு தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலுமே சரி, கடன் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட கவலை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. குணத்துலேயும் அடிக்கடி மாற்றம். ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரமாக ஒரு நல்லபடியாக ஒரு நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு நேரம் எதுக்கு தான் கோபம் வருதுன்னே தெரியாத கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருவீங்க. அது எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். உடன்பிறப்பு வகையில் இந்த நேரம் பகை உருவாக வாய்ப்பு இருக்கிறதால அவசியம் இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும். ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வர மாதிரியான வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. சில நேரங்களில் வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பால் இந்த நேரம் ஒரு சில பாதிப்பு ஏற்படலாம். ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுடைய விவகாரங்களை தலையிடாதீங்க. குடும்ப விவகாரத்துலையும் மற்றவங்களோட நீங்கள் இந்த நேரம் உள்நுழைக்கிறது வேண்டாம். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு மேலே கண்டிப்பாக நல்ல வழிங்கிறது உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக கூடி வரும். உடன்பிறப்பு வழியிலேயே இந்த நேரம் பகை இருந்தாலுமே அவங்களாலேயே நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு மாதிரியான விஷயங்கள் சாதகமாக முடியும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணங்களால் கொஞ்சம் அலைச்சலும் உண்டு, அதனால் பலனும் உண்டு. இழப்புகள் எல்லாமே ஈடு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய சீராகி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். வீட்டிலுமே இனி சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடம், பூமி சேர்க்க, வீடு கட்டுற மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆரம்பத்திலே கவனமாக இருக்க பாருங்கள். பெற்றோர் வழியில் இந்த நேரம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது. கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறத கட்டுப்படுத்த பாருங்கள். அவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் இருந்துட்டா செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பேச்சில் இனிமே இருந்துட்டா எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தான். அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் மேலதிகாரிகள் தொல்லை தருவாங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். கோபப்படுறது வேண்டாம், ஆத்திரப்பட்டு பேசுறது வேண்டாம். செய்கிற வேலையில் முழு கவனம் இருந்துட்டா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ நிச்சயம் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம். நீங்கள் முயற்சி கொடுத்தாலுமே உடல் நலையில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டு கல்வியில் தடை ஏற்படலாம். அதனால் முதல்ல நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடலை நேரேற்றமாக வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்கள். அதிகமாக வெளியிடங்களில் நீங்கள் உணவு சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே மாணவர்களோட நெருங்கி பழகிறத தவிர்க்க பாருங்கள். இந்த நேரம் தேவையில்லாத பழி எல்லாமே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நண்பர்களும் பகையாக மாறக்கூடிய நேரம். சின்ன காரியத்தை கூட கொஞ்சம் அதிக அலைச்சல், கொஞ்சம் அதிகப்படியான வேலை எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சூழ்நிலை புரிஞ்சு செயல்பட பாருங்கள். மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் லேசாக வச்சிருக்க முயற்சி செய்கிறது நல்லது. இந்த நேரத்தில் யோகா, தியானம் மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி இந்த நேரம் வேலையில் எதிர்பாராத இடமாற்றங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம். மனக்கவலைங்கிறதுனால உண்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடமாற்றம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தடுமாற்றம் எதுவும் ஏற்படாமல் இருக்க இந்த நேரத்தில் ராகு கேதுவும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சம்பவம் குழந்தைகளோட நிலையில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாண முயற்சி சிறப்பாக இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு தடை விலகுன்னு சொல்லலாம்.
வழக்கு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. இல்லத்தரசிகளுக்கு இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுப்பும் அதிகமாக இருக்கும். நினச்சதை உடனே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதை மட்டும் இந்த நேரத்தில் கட்டுப்படுத்த பாருங்கள். மனசை கட்டுப்படுத்தினாலே போதும். உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டு. மனக்குழப்பம் அப்பப்போ வந்து போகலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அடிக்கடி ஆலய வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. சம்பள உயர்வு, தன லாபம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.